ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். God has brought us here together through His grace and mercy. அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் நாங்கள் செலுத்தி நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். We have come here together to give Him that glory and honor that He deserves. இந்த ஆராதனையை தேவ சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்தவர்களாக எல்லோருமாய் ஒருமனப்பட்டு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். We're going to go pray in oneness before we start this worship. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you, Father, for this amazing afternoon that you have given us. கர்த்தாவே, இந்த நல்ல நாளை கொடுத்து உம்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Father, that you've given us this day to praise and worship you, Father. Thank you for giving us this opportunity. தகப்பனே, இந்த ஆராதனையிலே நீர் பிரசன்னமாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask you, Father, that you will bless each and every single one of us. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask you, Father, that your blessing will rest on each of us. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாய் பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. Lord, I ask you, Father, that you will strengthen us in your name, O Father. உம்மை ஆராதிக்கிற பொழுது தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்புவதாக. We ask, O Father, while we're praising and worshiping your name, O Father, that your glory will be filled in this place. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவருடைய மகிமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். May the people that are here, O Father, that they will be able to receive and feel your presence, O Father. எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, we place each and every one of us in your hands, O Father. நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. May you take and use us, O Father. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we ask. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமெனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். we're going to worship the Lord. அவரை மனமகிழ்ச்சியோடு கூட நாங்கள் ஆராதிக்க போகிறோம். We're going to do this with gladness. அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். He is the one, He's the only one who deserves our praise. அவர் அசைவாடுகிற ஆவியானவராய் இருக்கிறார். He's a spirit that is here within us, அவர் that moves within us. அவர் தூய்மை உள்ள ஆவியானவராக இருக்கிறார். He's the one who's pure. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். He's holy. அவரை தொழுது கொள்ளுகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Wherever you will praise and worship His name, He will be in your midst. ஆகையாலே இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம். Come with me and join in oneness and let's worship our Lord God. ஒருவேளை எங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்கள், மகிமைப்படுத்துங்கள். And if you're worshiping from online, we ask you to join us still and worship God. மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். Our God He deserves all the glory and power. ஒரு பாடலை பாடி தேவனை நாங்கள் முதல் ஆராதிப்போம். ஹalleluya. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. ஹalleluya. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. வேலனடைய நிரப்பிடுமே வேலத்தின் ஆவியே, வேலனடைய
ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. பலமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே. ஐயா செய்வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே. Hallelujah. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். காற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஐயா அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைந்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைந்திடுமே பொற்கரத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே. வரங்களினால்
Hallelujah. Oh, thank you, Holy Spirit. Hallelujah. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் உள்ளங்களை நிரப்புகிறவரே. Hallelujah. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே. எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவரே. Hallelujah. எங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறவரே. ஆண்டவரே, எழுந்து ஜொலிக்க பண்ணுகிறவரே. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Ori baba baba shaba baba baba. Hallelujah. உங்களை ஆராதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. நன்மையான ஈவுகளை செய்கிறவரே உமக்கு நன்றி. Hallelujah. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுடனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Ora shata kara bakara raba. Ipa sonda rakara rabara baraba. Shara bara 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 bariyam dara lava shanda. Ori mama kara bashakara. Ori kara raba shanda raba. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Father. Thank you. Hallelujah. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு உதவி தேவையில்லை. ஹalleluya. Our God doesn't need any help. அவர் ஒருவராகவே இந்த வானத்தையும் பூமியையும் அகிலத்தையும் அண்டசராசரங்களையும் அவர் படைத்து இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். God created these heavens and earth and he is here and in our midst he is present. இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர் ஒருவராக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எங்கள் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். He is our Lord God. He is powerful. He is in our midst today. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Our God is powerful to perform these miracles in our midst even today. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட நம் மத்தியிலே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். He rose again from the death and he is living here in our midst forevermore. அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். ஹalleluya. As the Lord we are going to praise him more now. Hallelujah. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கடலில்
கரத்தின் வல்லமை எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. ஓ, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். காற்றை அனுப்பி கரையை கொடுத்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம், முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிப்போகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான, எதிர்பார்த்திருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி போட வல்லமையுள்ளவர் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Glory, glory, glory. Hallelujah. துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களே, சாத்தானின் சகல தந்திரங்களே, ஆட்கொண்டு எங்களை மனமாக்கும், ஆட்கொண்டு எங்களை மனமாக்கும், அன்பினால் எம்மை அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஹல்லேலூயா. ஆட்கொண்டு வழிநடத்துபவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை மனமாக்கும், ஆட்கொண்டு எங்களை மனமாக்கும், அன்பினால் உம்மை அலங்கரியும், அன்பினால் உம்மை அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோடு ஆட்கொண்டு நடத்துவே, ஆவியான துணையாளரே,
அலங்கரியும் அன்பினால் உம்மை அலங்கரியும் ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே ஆவியான ஹல்லேலூயா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் இயேசு ராஜாவின் இரண்டாம் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் அலங்கரியும் அன்பினால் அலங்கரியும் ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியான தேவனே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளே ஆட்கொண்டு நீர் நடத்துவீராக பலனில்லாத நேரங்களிலே பலனை தருபவரே ஆண்டவரே மறுரூபமாக்குகிறவரே மனதை புதிதாக்குகிறவரே ராஜாவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே தேற்றவாளனே பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை புதுப்பிக்கிறவர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நன்றிகளோடு ஆராதிக்கிறோம் நன்றிகளோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா இந்த மகிமையான வேளைக்காக ஸ்தோத்திரம் நன்றி நன்றி கர்த்தாவே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா ஹல்லேலூயா தகப்பன் உம்மை போல
யாவையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிறதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிறதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் நிர்ணயம் அடைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் நிர்ணயம் அடைத்தது அதிசயமே. தானிதற்காலம் மாத்திரம் அல்ல, கிருபையில் வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 உம் இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 ஒரு கரு போல சாத்தீரே. நன்றி, 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 உம் இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கரு போல காத்தீரே. நன்றி. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Hallelujah, we praise ஆண்டவரே, ஞானம் என் மேலும் ஆண்டவரே, திருச்சபையாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரையில் நடத்தி வந்தவரே, ஒரு தகப்பனை போல ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டு வருகிறது போல எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீரே. இத்தனை மாசங்களா எங்களை நடத்தி இருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே,
பாக்கியமாக எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவைகளை உபயோகிக்கும் ஆண்டவரே, நாங்கள் பாத்திரம் அல்ல, எங்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை விசேஷமாய் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா தேசத்திலே ஆண்டவரே எங்கள் சகோதரன் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறார் ஆண்டவரே, அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதுபோல ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் அற்புதங்களை செய்வதாக, அதிசயமான காரியங்களை நடப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே சகலவற்றையும் ஆண்டவரை மாற்றி போட வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பேசுகிற பொழுது தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டிகள் பாய்ந்த கரங்களிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீதாமே அவர்களை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே மகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிறைத்தரணும் கர்த்தாவை நீர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலே இருந்து ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசிப்போம். We're going to read a portion from the Bible which will be the topic of today's sermon. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். We're going to read from Genesis chapter 2. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. The word of God says like this. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். It says the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dearly beloved children of God, இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், well, the topic of today's sermon is அசைவாடும் ஆவியானவர். ஹல்லேலூயா. The Spirit that is moving. இந்த வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், if you look at this, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும், from the first book of the Bible, Genesis, till the last Revelation, இந்த ஆவியானவர் அசைவாடுகிறவராக நாங்கள் பார்க்கிறோம். we can see that the Spirit has been moving throughout the Bible. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இங்கே 1வது அதிகாரத்திலேயே 2வது வசனத்திலே அவர் ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறார்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். So what we can see is that the Spirit of God was moving upon the face of the waters. ஆனால் வெளிப்படுத்தின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, when we look at in Revelation, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவீர்கள், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அங்கே ஆவியானவர் சபைகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit was speaking to the churches and said, those who have ears have to hear, and those who have eyes have to see and watch. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, it was like that, my dearly beloved children of God. ஆவியானவர் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய திருத்துவ ஆவியானவர்கள், இது திருத்துவ தெய்வங்கள். So we can see here the gods over there. ஆதியிலே, அதாவது ஆதியிலே சிருஷ்டிப்பின் நேரத்திலே அவர்கள் அங்கேயே ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். So we can see at the beginning that everything was in oneness, it was all together. அந்த சிருஷ்டிப்பிலே அவர்கள் மூவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம்.
And we know that all three are involved, they are intertwined with each other. ஏனென்றால் அங்கே பார்க்கிறோம், மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் நம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக என்று மூவரும் அங்கே ஒருமனப்பட்டவர்களாக பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Because the God had three in one, decided before putting it into place, God decided to create man in God's image. அப்படி என்றால் ஆவியான தேவன் என்பவர் அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். So our Holy Spirit, the God, it's the Spirit that is moving. தெய்வம் என்பவர் அவர் அசைவாடுகிறவராக, உலாவுகிறவராக, அவர் கிரியை செய்கிறவராக இருப்பவர்தான் தெய்வம். The God is the one whose spirit is moving throughout and working in our midst. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், what we see, இன்றைக்கு எத்தனையோ மக்கள், எத்தனையோ ஞானிகள் என்று சொல்லக்கூடிய ஞானவான்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், so many wise men and wise people, they are all interpreting things. இத்தனை விதமான கிரியைகளை, வல்லமைகளை செய்த ஒரு தெய்வத்தை அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி they are changing the God into their own desirable things. தாங்கள் விரும்புகிறதான ஒரு கட்டடத்துக்குள்ளாய், ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளாய் வைத்து இவர்தான் தெய்வம், இவர்தான் நம்மை உருவாக்கினார் என்று சொல்லி அவர்கள் வணங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, you can see that they are worshiping these statues that they created, putting inside these showcases to just keep it there and say that is the God that we serve. சங்கீதம் 47வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். If you read from Psalms chapter 46 verses 4 and 5, ஒரு நதி உண்டு, அதை நீக்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். God is in the midst of her. அது அசையாது. She shall not be moved. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God shall help her, and that right early. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார்? தேவனுடைய நகரத்திலே அவர் இருக்கிறார். So what we can see is that the Holy Spirit, he is there at the city of God. உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் சந்தோஷிப்பிக்கிறவராக இருக்கிறார். He's there making it glad, the holy place of the tabernacles of the Most High. இன்றைக்கு அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை எல்லாம் சந்தோஷிப்பிக்கும் முகமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். So he's here to make us glad, and he's here speaking with us. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோமே. so we've read that our God is the Spirit that is moving and is in our midst. எது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்பமாக இருந்தால், if we would ask what would be the place where the Holy Spirit would be moving, அது நாங்கள் கரங்களினால் கட்டிய ஒரு கட்டிடமோ அல்லது எங்களுடைய ஞானத்தினாலே உருவாக்கிய ஒரு விக்கிரகமோ அல்ல. it is not a statue or an idol that we have created. வேதவசனம் 1 கொரிந்தியர் 3:16 வாசித்து பாருங்கள். The word of God says in 1 Corinthians chapter 3 verse 16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பவுலடிகள் கேட்கிறார். Know ye not that you are the temple of God, and that the Spirit of God dwells in you? அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவர் யார், அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார், அவர் என்ன செய்கிறார் என்று வேதவசனம் மிகவும் அழகாக நமக்கு விளங்கப்படுகிறது. அருமையானவர்களே, the word of God is beautifully explaining to us what the Spirit of God is and where he dwells. நாங்களே அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக, வாசஸ்தலமாக இருக்கிறோம் என்பதை வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு விளங்கப்படுகிறது. The word of God explains to us clearly that we are the temple of God. தேவனுடைய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். In Isaiah it says like this, என் தேவனுக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. The word of God says that the heavens are the heads and the earth is the feet, where his feet land. இப்படிப்பட்ட உயரமான தேவனுக்கு நீங்கள் எந்த உயரத்திலே தேவனுக்கு நீங்கள் ஆலயங்களை, கோபுரங்களை கட்டுவீர்கள் என்று ஏசாயா மூலமாக ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார்.
Through Isaiah, God is able to ask questions on how big are you trying to build these temples for me, because I am greater than that. இன்றைக்கெல்லாம் நம்முடைய தேசங்களிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், If we look in our own countries, மக்கள் பணத்தை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஆலயங்கள் கோபுரங்கள் என்று சொல்லி ஆங்காங்கே கட்டி இங்கேதான் தெய்வம் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, the rich and wealthy people, they don't know what to do with their money, and they are building temples here and there and saying that the God is in that temple. கர்த்தருடைய வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. They're cheating the people, but the word of God says clearly, தேவன் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலம் எது? நம்முடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாங்கள், எங்களுடைய இருதயமே அந்த வாசஸ்தலமாக இருக்கிறது. அருமையானவர்களே, it says, "No, you're not, that you are the temple of God and the Spirit of God dwells in you." பாருங்கள், நாங்கள் தேவன் முதலாவது மனிதனை உண்டாக்குகிற பொழுது, when God first created man, அந்த மனிதனை மண்ணினாலே, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, He created man through sand. அந்த மனிதனுடைய நாசியிலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வாயை வைத்து ஊதினார். Through the dust and the sand, he blew life into it. அவர் ஊதுகிற பொழுது அந்த சுவாசம் என்ன செய்கிறது? அந்த மனுஷனுடைய ஆவியை தொட்ட பொழுது அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. And when his breath touched the human spirit, it was created and molded into a human. அப்படி என்றால் அன்றைக்கு தேவன் அந்த மனுஷனுக்குள்ள, அந்த மண்ணுக்குள்ளாய் தேவன் தன்னுடைய ஆவியை ஊதாவிட்டிருந்தார். If God didn't blow his breath into us, இதுவரையிலும் மனிதன் என்ற ஒருவன் இந்த பூமியிலே உருவாயிருக்க மாட்டார். அருமையானவர்களே, man would not have been created until now. அப்படிப்பட்ட தேவனை, மனிதன் உண்டாக்கிய அந்த தேவனை, that God who created man, இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? What are the people doing now? தாங்கள் விரும்புகிறபடி தங்களுடைய சிந்தனைகளிலே, தங்களுடைய எண்ணங்களிலே வருகிற அந்த நினைவுகளை வைத்து தாங்கள் ஒவ்வொரு தெய்வங்களை உண்டாக்கி இவர்தான் தெய்வம் என்று சொல்லி மக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். They are trying to display and try to create their own images of how God looks like, and trying to give a visual to the people who are in this world. சிலர் ஓவியர்கள், சில தெய்வங்கள் என்று சொல்லி ஓவியங்களை வரைந்து அவைகளை காண்பிக்கிறார்கள். They even making drawings and sketches of how God looks like. ஒரு தெய்வத்தினுடைய முகம் இப்படி இருக்கும், ஒரு தெய்வத்தினுடைய கரங்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள், நினைவுகளை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார்கள். They will show different examples of visuals, saying this is how the God looks like, this is how his arms looks like, this is how his body parts look like. ஆனால் கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசுகிறது. The word of God speaks to us clearly. எங்களுடைய கண்களை தேவனுடைய வார்த்தை திறப்பித்தது. அருமையானவர்களே, You see that the word of God opens our eyes. ஒரு காலத்திலே நாங்களும் எங்களுடைய மனக்கண்களிலே குருடாக இருந்தோம். Even we were once blind. ஆனால் ஆவியான தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசி எங்களுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. But the Holy Spirit spoke to us through the word of God and opened our eyes. ஆகையால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாங்கள் இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசுகிறோம். That's why, my dearly beloved, you are able to speak these words of God to you. இவைகள் எங்களுடைய சொந்த வார்த்தைகளோ அல்லது சொந்த ஞானத்திலே நாங்கள் பேசவில்லை. We are not speaking this through our own knowledge, through our own wisdom. இந்த வார்த்தைகளை கூட வேத வசனத்திலே எழுதி இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Even we read in the word of God that the Holy Spirit has led the people to write the books of the Bible. அவர் ஒவ்வொருவரை கொன்று எழுதினாலும் இந்த வார்த்தைகள் யாவும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. It shows us clearly that the Holy Spirit helped the disciples and prophets to write these books in the Bible. அப்படி என்றால் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? So where does God dwell? தேவன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? So where is that dwelling, that temple? Where is the place? அது எங்கோ நாங்கள் உயரமாக கட்டிய கோபுரத்துக்குள்ள அல்லது எங்கேயோ கட்டிய ஒரு ஆலயத்துக்குள்ளோ அவர் அல்ல. ஹல்லேலூயா. It is not in a temple that we have to build that God will be in there. அவர் வாசம் பண்ணுகிறது எங்களுடைய சரீரத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். But God dwells within each and every one of us. இருதயத்தை அவர் கோவிலாக மாற்றி கோவிலுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். God changes our hearts, our bodies as temples, and He is present in our bodies. 1 கொரிந்தியர் 6:19 இப்படியாக சொல்லுகிறது.
1 Corinthians 6 chapter verse 19 says like this. உங்கள் சரீரமானது, அதாவது எங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, What? No, you know that your body is the temple of the Holy Ghost, which is in you, which you have of God, and you are not your own. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? What do we think? இந்த ஆலயம், இந்த சரீரமானது எங்களுடையது. நாங்கள் இந்த சரீரத்தை கொண்டு நாங்கள் எதையும் செய்யலாம், எதையும் வணங்கலாம், எதையும் கட்டலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, we think that these bodies belong to us and we are trying to build these temples, building these buildings. அது தப்பு அன்பானவர்களே. That is wrong, my dearly beloved. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து பாருங்கள். You should read the Bible. வேத வசனம் நமக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக காண்பிக்கிறது. The word of God explains and describes it beautifully. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டது என்று சொல்லப்படுகிறது. It says the body that you have been given is the temple of the Holy Ghost that belongs to God. நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், தேவன் எப்படி எங்களுடைய சரீரத்தை உருவாக்கி எங்களுக்குள்ள ஈவா ஆத்மாவை ஊதினார் என்று நாங்கள் வாசித்தோம், பார்த்தோம். In Genesis we read how Jesus, our Lord God, blew life into Adam and Eve. அதைத்தான் இங்கே பவுலடிகள் மீண்டுமாய் மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், கொரிந்து மக்களுக்கு. That's why Paul again he's explaining to the Corinthians again what happened in இந்த மனித சரீரமாகிய இந்த சரீரம் நாங்கள் தேவனாலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். He says this body that we have is received by the Holy Ghost and by God. இந்த ஆலயத்துக்குள்ளாய் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோம். We are the temple of the Holy Ghost. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, explains to us clearly that these bodies do not belong to ourselves. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, You see here, my dearly beloved children of God. ஒரு மரண வீட்டிற்கு போனால், If you go to a funeral house, அங்கே மரணித்து அந்த சடலம், அந்த பிரேதத்தின் மத்தியிலே in the midst of those people, ஒருவர் நின்று அதற்கு எத்தனையோ காரியங்களை செய்வார். someone will be there to do many things to that body. ஏனென்றால் அந்த சரீரம், அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அதை செய்கிறார்கள். They do many rituals to help that body to the spirit to be calm and in peace. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஒரு மனிதனுக்கு தேவன், ஒரு மனுஷிக்கு தேவன் கொடுத்த காலங்கள் இந்த பூமியிலே ஆவி ஆத்மாங்களுக்குள்ள இருக்கிற நாட்கள் வரைக்கும் தான். The soul will only remain with the body as long as the spirit is there. But once they die, it is lost. The spirit has died. இந்த ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு தேவனிடத்துக்கு போய்விட்டால், The spirit will leave your body and go to God. நாங்கள் இந்த சரீரத்துக்கு என்னத்தை எதை செய்தாலும் அது எதுவுமே அங்கே ஒன்றுமே அதற்கு முடிவு இல்லை. அருமையானவர்களே, So whatever you do to your body, it will not remain with you. You will lose that body. That's a temporary temple. ஏனென்றால் அந்த சரீரத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஆவி ஆத்மா போன பிறகு அந்த சரீரத்துக்கு சரீரம் என்று பெயர் அல்ல. Because after the spirit has left the body, it's not called the body anymore. அந்த சரீரத்துக்கு சவம் என்று பெயர். It's called the remains of the body. விளங்குது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? You understand, my dearly beloved children of God? அந்த சரீரத்துக்கு நாங்கள் எத்தனையான காரியங்களை செய்தாலும் அது எதுவும் அந்த சரீரத்திற்கு சேரப்படுறதும் அல்ல, அந்த ஆத்மாவுடைய கலந்து கொள்ள போகிறதும் அல்ல. Whatever rituals you try to perform to make the spirit at ease, at peace, nothing is going to work for that. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை திட்டம் தெளிவாய் சொல்கிறது. That's what the word of God clearly tells us. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, எங்களுடைய சரீரம் எங்களுடையது அல்ல என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அருமையானவர்களே, You also have to remind and remember that the bodies that we have do not belong to us. இன்னொரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். I'd like to read another verse. 1 கொரிந்தியர் 6:16 வாசித்து பாருங்கள். We read from 1 Corinthians 6 verse 16. வசனம் இது பிள்ளை. மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அடுத்த காரியத்தை கடந்து செல்லுவோம். இந்த வசனம் பிள்ளை. ஓகே, அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், So then what I would like to say is, தேவன் பாருங்கள் நமக்கு கொடுத்த இந்த பூமியிலே நமக்கு கொடுத்த நாட்களிலே
On the days that God has given to us, நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to learn more about our God. எங்களுக்குள்ளாய் தேவனை நாங்கள் இருத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த நாங்கள் விரும்ப வேண்டும் அருமையானவர்களே. We need to have a desire that our God, His Spirit should work within us. பரிசுத்த ஆவியானவர் காலைதோறும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். Our God, He guides us and teaches us every single day. ஆகவேதான் ஃபாதர் அவர்கள் அருமையாக பாடினார். As with our Father Bergsman, he sang this song beautifully. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்திடுவார். ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்திடுவார். யார் அது நம்ம யாரும் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அருமையானவர்களே. It's the Holy Spirit that will work within us. அவர் காலையிலே நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். He is waking up that spirit that is within us. எழுப்பி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். He is giving us the encouragement, the motivation to wake up and praise the Lord. அவர் புதிய உணர்ச்சியை, புதிய பலத்தை நமக்கு தருகிறார். He is giving us new strength. நம்முடைய சரீரத்துக்கு சகாயம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He is giving us the help that we need to wake up and praise the Lord. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, so it's like that, my dearly beloved children of God. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை வழி நடத்துகிறார். God is within us and He is guiding us. இரண்டாவதாக இந்த அசைவாடுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார். So secondly, what the Holy Spirit is doing is, இந்த அசைவாடுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. He is pouring His love in us. நீங்கள் யோசித்து பாருங்க, எங்களுக்கு தெய்வத்தை தெரியாது. So we didn't know God. நாங்கள் தெய்வத்தை இதுவரையிலும் காணவில்லை. We have not seen God until now. ஆனால் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். But the Holy Spirit is revealing to us that there is a God. அது எப்படி என்று சொன்னால், தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட தெய்வம் என்பதை அவருடைய அன்பினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். He's revealing through the love that God has for us what kind of God He is and describing Him like that. ரோமர் 5:5 வாசித்து பாருங்கள். If you read from Romans chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். It says because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. அப்படி என்றால் அசைவாடுகிற ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். So the Spirit that is working within us, He is pouring this love in us. அவர் அசைவாடாவிட்டால் நாங்கள் அந்த ஊற்றை நாங்கள் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது அருமையானவர்களே. If the Holy Spirit won't be moving, we will not be able to receive that pour of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தாலும் அந்த அனுபவத்தை நமக்குள்ளே ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. Only by knowing that God is love, we will not be able to feel what that love is unless the Holy Spirit pours it into us. அப்படி என்றால் இந்த ஆவியானவர் அசைவாடுகிறவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து அசைவாடி நமக்கு தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாட்களிலும் அதிகாலை தோறும் நமக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். So what the Holy Spirit is doing is He's pouring the love of God through us. And every morning it is guiding us from morning till night through the love. நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். We read in the word of God. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிறோம். We read in John chapter 3 verse 16 that God so loved the world that He gave His one and only Son. Hallelujah. Hallelujah. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Just like that, my dearly beloved children of God, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறதுனாலே நாங்கள் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். என்ன அது? தேவனுடைய அன்பை நாங்கள் அதிகமாக ருசிக்கவும் ரசிக்கவும் அதிலே களிகூறவும் என் தேவன் நமக்கு பெரிய கிருபையை பாராட்டுகிறார் அருமையானவர்களே. So secondly, through the Holy Spirit we're able to receive the love of God. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். I'd like to read another verse. 1 கொரிந்தியர் 2:9-10 வாசித்து பாருங்கள். I'm going to read from 1 Corinthians chapter 2 verse 9 and 10. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன்
அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் நமக்குள்ளாய் ஆராய்ந்து இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, says, but as it is written, eye has not seen, nor has the ears heard, neither have entered into the heart of man the things which God has prepared for them that love him. God has revealed them unto us by his Spirit, for the Spirit searches all things, yet the deep things of God. இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே நமக்காக வைத்திருக்கிறதான உன்னதங்களிலே இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாங்கள் காணவில்லை. Our Jesus Christ, he is sitting at the right hand of God, but we are not able to see any blessings yet. ஆனால் அவைகளை நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். But we all know through the word of God that God has blessings prepared for us. தேவனுடைய ஆழங்களை தேவன் ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. The Holy Spirit is revealing the deep things to God. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறபடியால் அறிந்திருக்கிறபடியால் அவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். Because our God, he has known about all the deep things that are in us, and he knows of everything. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், firstly we looked at தேவன் தங்குகிறதான வாசஸ்தலம், அது நம்முடைய ஆலயம், நாமே ஆலயம் என்று பார்த்தோம். So we looked at the first point that we are the dwelling where the Holy Spirit lives. இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், அசைவாடுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய அன்பை நமக்குள்ளாய் ஊற்றுகிறவராக இருக்கிறார். So secondly we saw that the Holy Spirit pours the love of God in us. மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போறோம், And thirdly we're going to look at அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன அடுத்ததாக செய்கிறார் என்று சொன்னார். So what the Holy Spirit does next is நம்மை தேவனை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. the Holy Spirit helps us to praise God. தேவனை ஆராதிப்பது என்பது ஏதோ நாங்கள் எங்களுடைய நினைவிலோ அல்லது எங்களுடைய சொந்த பலத்தினாலோ தேவனை ஆராதிக்க முடியாது. We are not able to praise God through our own strength. வேதவசனம் பிலிப்பியர் 3:3 வாசித்து பாருங்கள். When you read from Philippians 3 verse 3, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It says, for we are the circumcision which worship God in the Spirit. அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய மாம்சத்தை கிழித்தோ அல்லது மாம்சத்தை நெருக்கியோ மாம்சத்தை வேதனைப்படுத்தியோ நாங்கள் தெய்வத்தை ஆராதிப்பது என்பது ஆராதனை அல்ல. அருமையானவர்களே, it is not worship to destroy our body in the flesh to worship God. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், because the word of God, the Spirit is telling us through the word of God, உங்கள் மாம்சத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் இராதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. it says do not be confident in the flesh. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. it says worship God in spirit. அப்பொழுது ஆவியினாலே நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வதென்றால் என்ன? So what does it mean to worship God in the Spirit? நாங்கள் எங்களுடைய சொந்த காரியங்களையோ சொந்த நினைவுகளையோ தேவ சமூகத்திலே வந்து நாங்கள் செய்வதல்ல ஆராதனை. It is not to come and do worship with your own strength and your own beliefs and own thoughts. தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை நினைத்து நினைத்து தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்வது, அதுதான் தேவ ஆவியினாலே நாங்கள் செய்கிறதான ஆராதனையாக இருக்கிறது. It is the worship where you dedicate yourself and offer yourself and you focus on God's thoughts and His mindsets and what He desires. ஏனென்றால் யோவான் 4:24 வாசித்து பாருங்கள். Because if you read from John chapter 4 verse 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார். it says God is spirit. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And Lord Jesus Christ says, and they that worship Him must worship Him in spirit and in truth. அதாவது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, if you look in the Old Testament of the spiritual people there, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே நின்று தேவனை ஆராதிக்கிற பொழுது கூடாரத்தின் மேலே தேவனுடைய ஆவியானவர் அப்படியாக அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அங்கே வந்து அவர்களோடு பேசி மீண்டும் அவர் கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். You can see that they were worshiping the Lord in one dwelling, and the spirit, the fire of the Lord was around them. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறதான பரிசுத்தவான்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே, it was with them and it left, but with us in spiritual people today, பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவராக அல்ல. He was not a Holy Spirit
that will come and go. அவர் நிரந்தரமாக நமக்குள்ளே தங்கி இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. The Holy Spirit, once it comes within you, it will stay and remain with you till the end. ஆகவேதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அங்கே அந்த சகோதரியோடு கூட பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Even when Lord Jesus Christ was speaking to this sister, this is what he told her. தேவன் ஆவியாய் இருக்கிறார். He said God is a spirit. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். You can see that he gave this command to this sister, saying that they have to worship him in spirit and in truth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எத்தனை நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறார் பாருங்கள். You can see that our God is doing many great things in our lives. நாங்கள் எதையுமே செய்யாதபடி அவர் தம்முடைய வழிகளிலே எங்களை வழிநடத்துகிறார். God is helping us and guiding us through the ways so that we can follow his ways. தீர்க்கதரிசி எசேக்கியேலுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது, If we look at Ezekiel's life, எசேக்கியேல் புத்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். if you read from Ezekiel chapter 44 verses 1 to 4, பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. Then he brought me back the way of the gate of the outer sanctuary, which looketh towards the east, and it was shut. பாருங்கள், அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகிற பொழுது அங்கே பார்க்கிறோம், கிழக்குக்கு எதிராக பரிசுத்த ஸ்தலம் அங்கே இருக்கிறது. அந்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் போகிற பொழுது என்ன செய்கிறது? அந்த வழி திரும்ப என்ன செய்கிறது? பூட்டப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். So we can see that when they went to the outward sanctuary, the gates of it was looking towards the east, and it was shut. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, And the Lord said unto me, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். It shall not be opened, ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. and no man shall enter in by it. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். Because the Lord, the God of Israel, has entered in by it. ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Therefore it shall be shut. இது அதிபதிக்கு உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியிலே போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். It is for the bride, it is for the prince. The prince, he shall sit in it to eat bread before the Lord. பின்பு அவர் என்னை நோக்கி வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்துக் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. He shall enter by the way of the porch of that gate, and shall go out by the way of the same. Then brought he me the way of the north gate before the house, and I looked, and behold, the glory of the Lord filled the house of the Lord, and I fell upon my face. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இங்கே நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே நாங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அங்கே போகிற பொழுது அங்கே ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, இதற்குள்ளே தேவன் இருக்கிறார், நம்மை போக விடுகிறார் இல்லையே என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். We might think, our Lord God, he has entered that temple and we can't enter it. He is shut there. We are not able to open the gates. இந்த பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், An important thing we can learn from this verse is எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit that lives within us, தேவனோடு கூட உறவாடிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. அருமையானவர்களே, showing us that it's important to keep that engagement going with God. அது எப்படி என்று சொன்னால், And how does that work? நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் போன பிற்பாடு அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கிறதே. The doors are shut after God of Israel has entered. அது எதற்காக என்றால், And why is that? நானும் தேவனும் அங்கே உறவாட வேண்டும் என்பதை இங்கே நமக்கு ஆவிக்குரிய விளக்கத்தை தேவனங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். It is so that we can have that engagement with God, that intimate relationship with God. நாங்கள் தேவனோடு கூட உறவாட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அங்கே பிதாவோடு கூட இயேசுவோடு கூட உறவாட வேண்டும் என்பதை நமக்கு இங்கே விளங்கப்படுத்துகிறது. He's showing us here that it's important to have a good relationship with God. இதைத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய சீஷர்களோடு இருக்கிற பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிறார். Even when Jesus Christ was with his disciples, this is what he taught them. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளாய் பிரவேசித்து,
He said, but when you pray, enter in your closet, உன் கதவை பூட்டி and when you have shut the door, அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. pray to your God which is in secret. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Your Father which you saw in secret shall reward you openly. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, எங்களுக்குள்ளே தான் ஆவியானவர் இருக்கிறார். the Holy Spirit is within us. ஆவியானவர் எங்கள் மூலமாகத்தான் கிரியை செய்கிறார். The Holy Spirit works in us. அவர் எங்கள் மூலமாகத்தான் அசைமாடி இன்றைக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். Our Holy Spirit, He works within us and He's allowing to perform miracles through us. அவர் இனிமேல் ஒரு புதிதாக வரப்போகிறவர் அல்ல. He's not someone new that is going to come. நாங்கள் வேதத்திலே வாசித்தபடி ஆதியாகமத்திலே இருந்து நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, When we look from the beginning till the end of the Bible, ஆவியானவர் மாறாதவராக அப்படியாக வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். we can see that the Holy Spirit is never changing and always has remained the same. இங்கே நாங்கள் பார்க்கிற அந்த ஆவியானவரோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது அருமையானவர்களே. So we have to reflect and see how our relationship is with the Holy Spirit. அவர் நமக்குள்ளாய் தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறாரே. The Holy Spirit has poured the love of God within us. அந்த அன்பை நாங்கள் எப்படி வெளிமையாய் கொண்டு வருகிறோம்? How are we revealing that openly? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன? So the word of God says, நாங்கள் கதவை பூட்டி அறைக்குள்ளாய் தேவனோடு கூட ஆவியானவர் உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Our God has the desire for us to shut our doors and have a private, intimate time with God. இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் தூக்கப்படாதபடி, so that the Holy Spirit will not get hurt. நாங்கள் ஒரு நாளிலே எத்தனை மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு கூட உறவாடுவதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குகிறோம்? How much time are we setting apart to have that intimate time with God? ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரை பார்க்கிறோம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து சென்று அவர் பிதாவோடு கூட உறவாடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். That's why we even saw that Jesus Christ, he went early in the morning to pray and have an intimate time with God. அது மட்டுமல்ல, Not only that, அவர் இரவிலே ஜெபம் பண்ணுகிறார் தனிமையாக. he even prayed at night. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவரோடு கூட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்றார். He wanted to have an intimate relationship with God. எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு முக்கியமாக ஆவியானவர் உறவாட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. Think about how important it is for you and me to have that intimate relationship with God. அது மட்டுமல்ல, Not only that, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அசைவாடி கொண்டிருக்கிறவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். so you can see here what the Holy Spirit is doing while He's working within us. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். If you read from Ezekiel chapter 2 verses first 4 verses, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். He said unto me, Son of man, stand upon your feet and I will speak to you. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் அசைவாடுகிறவர், நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். We can see that the Spirit that is working within us, He's speaking to us. நாங்கள் பேசாத ஒரு கல்லோ மரத்தோடோ நாங்கள் என்ன செய்யக்கூடாது? உறவாட முடியாது அருமையானவர்களே. We are not able to have a relationship with a statue that is there with a stone, flower. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். Our God, He wants to speak with us. இவர் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள்ளே வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஹல்லேலூயா. And the Spirit entered into me when He spoke to me and set me upon my feet, that I heard Him that spoke to me. ஆவியானவர் எங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? நாங்கள் ஆவியானவருக்குள்ள பலம் பெற்று நிற்கிற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாங்கள் கேட்க முடியும் அருமையானவர்களே. So when the Spirit, because the Holy Spirit entered us, we were able to hear God speaking to us. அது மட்டுமல்ல, 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Then if you continue reading 3rd verse, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரர் ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். And he said unto me, Son of man, I send you to the children of Israel, to a rebellious nation that has rebelled against me. They and their fathers have transgressed against me, even unto this very day. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இதயமுள்ள புத்திரர்கள். அவர்களுடைய
இன்னிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னத்தை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்று அங்கே சொல்லப்படுகிறது. For they are impudent children and stiff-hearted. I do send you unto them, and you shall say unto them, Thus said the Lord God. அந்த அசைவாடுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மோடு பேசுகிறது மட்டுமல்ல, நாம் பேச போகிறதையும் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. So he's not just speaking to us, he's also teaching us on how to speak to others. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அருமையாக ஃபாதர் பாடி இருக்கிறார். Father Bechman sang this amazing song on what should I say and what should I say, Holy Spirit, teach me. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது மட்டுமல்ல, not only just speaking to us, நம்மோடு பேசி நம்மை காலூன்றி திடமாய் நிற்க வைக்கிறார். He's helping us to stand firm in him. தள்ளாடி போன எங்களை என்ன செய்கிறார்? தமக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். So what he's doing is he's letting us be standing firm in his midst, in his presence. பிற்பாடு நாங்கள் மற்றவர்களோடு சென்று பேச வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். And he's teaching us on how to speak to others. நீங்கள் ஏசாயா 61:1-2 வாசித்து பாருங்கள். You read from Isaiah 61 verse 1 and 2. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. We speak here about Lord Jesus Christ. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். The Spirit of the Lord God is upon me, because the Lord had anointed me to preach good tidings unto the meek. He hath sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are bound. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துகிறார். To proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God, to comfort all that mourn. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் பேசுகிறார் இங்கே. That is what our holy Jesus Christ has been telling us. நீங்கள் பார்க்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. You can see, my dearly beloved. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஜலத்தின் மேலே அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியானவர், you can see the spirit that was moving on the waters in Genesis. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 47ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து செல்வீர்களாக இருந்தால், if you come to Ezekiel chapter 47, you can see here. அங்கே என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியை அங்கே ஜலத்தின் மேலே நதியிலே அவர் வழிநடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that he brought him through the waters. 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். If you read from verse 3, அங்கே அவர் கணக்கால் அளவு தூரத்துக்கு அவரை நடத்தி கொண்டு போகிறார் தண்ணீர் அண்டையிலே. and when this man had the line in his hand, he went forth eastward. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், and the water was to his ankles. அங்கே இடுப்பு அளவு தூரத்துக்கு, இடுப்பளவு உயரத்துக்கு நம்மை அங்கே தண்ணீருக்குள்ளே நதிக்குள்ளே அவர் வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். Then again he measured 1,000, and when he was brought through the waters were to his knees. பிற்பாடு அங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், and then afterwards when we can see, அங்கே நீச்சல் ஆழம், அதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்விம் பூல் அளவுக்கு நீச்சல் ஆழம் வரையில் நம்மை வழிநடத்துகிறார். then the waters were to the loins, and afterwards when he measured it again, it was like the waters to swim in. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, my dearly beloved children of God, அசைவாடுகிற ஆவியானவர் நம்மை அப்படித்தான் வழிநடத்த விரும்புகிறார். that is how the Holy Spirit wants to guide us. நாம் இருக்கிற இடத்திலே இருப்பதற்கு அல்ல, it is not for us to sit in the place that we are seated. நாங்கள் ஒரு குறுகிய இடத்திலே இருப்பது தேவனுடைய ஆவியானவருடைய விருப்பமே அல்ல. it is not God's desire for us to sit in that small place. அவர் எதிர்பார்ப்பது எல்லாம், what God desires for you is, நாங்கள் நீச்சலாளம் செய்ய வேண்டும். அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் ஆவியானவரோடு கூட ஒரு அபிஷேக வல்லமையினாலே நிறைய வேண்டும் என்பதை ஆவியானவர் விரும்புகிறார். He wants us to delve into the deep waters where we can swim in, and with the guidance of the Holy Spirit. நீங்கள் அதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்களாக இருந்தால், if you continue reading that chapter, அங்கே அந்த நதி ஓடின இடத்திலே
உருவான உற்பத்தியான விருட்சங்கள், இலைகள், கனிகள் எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். And we can see when he went through those waters at the end, we can see that he arrived at a place where there was so much இன்றைக்கு நமக்குள்ளே அசைவாடிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் தாமே this body that God is dwelling in right now, the Holy Spirit. இன்றைக்கு கட்டுக்களிலே இருக்கிறவர்கள், இன்னும் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுடைய காயங்களிலே இருந்து அவர்களை விடுதலை பண்ணி அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Our God, the Holy Spirit, He is in those who are weak, who are in sicknesses, who are in pains. He is in them and wants to heal them. அதற்காகவே தான் ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். That's why the Holy Spirit is moving within us. ஆவியானவரை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அருமையானவர்களே. We are not able to bind up the Holy Spirit. ஏனென்றால் அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார். Because He is the one that is guiding us. நாங்கள் விரும்புகிறதை மனம் போன போக்கிலே மாம்சத்தின்படி செய்கிறது ஆவியானவருடைய கிரியை அல்ல. It is not the Holy Spirit's desire for us to go in a wrong way. ஆவியானவர் நம்மை தம்முடைய ஆவியினாலே நம்மை வழிநடத்துவார். He wants to guide us through the Holy Spirit. அவர் தான் விரும்புகிறதை நம்மை கொண்டு செய்விப்பார். He will do whatever is God's plan. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, the dearly beloved who have been listening to the word of God, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். You might have received the Holy Spirit. நீங்கள் ஆவியானவராலே நடத்தப்படுகிறீர்களா அல்லது ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, It is important to keep reflecting and reminding yourself and asking yourself whether you are allowing the Holy Spirit to guide you. ஏனென்றால் இதுவரையில் நாங்கள் பேசிய காரியங்கள் முழுவதும் நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Because from all we've read is today that the Holy Spirit is dwelling within us. இப்படிப்பட்ட வழிநடத்தலுக்கு நாங்கள் நம்மை இதுவரை நாட்களிலும் இடம் கொடுக்காம விட்டிருந்தால், if we did not give the space for the Holy Spirit to move within us until now, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, at this point of time, the people who are listening to the word of God, உங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். you should dedicate and offer your hearts unto the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே 57வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை பேசுகிறார். Psalmist David, he said in Psalms 51, தேவனே என்னுடைய இருதயத்தை நீர் சுத்திகரிப்பீராக. he said, cleanse my heart, O Lord. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலே இருந்து நீர் எடுத்துக்கொள்ளாதேயும் என்று அந்த தேவனிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். He was begging the Lord not to take away the Holy Spirit he was given. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my beloved children of God, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது நமக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது. when the Holy Spirit is working within us, we should not have sin. அவர் பாவம் உள்ள இடத்திலே அவர் வாசம் பண்ணுவது கிடையாது. Because the Holy Spirit will not work in places where it's filled with sin. நோவாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். If you look at an example that happened in Noah's time, அங்க நோவா பாருங்கள், பேழைக்குள்ள இருந்து முதல் காகத்தை அனுப்புகிறார். so we can see first he sent the dove. அந்த காகம் போன காகம் திரும்பி வரவில்லை. The one that he sent did not come back. ஏனென்றால் அது அசுத்தமான காரியங்களை அங்கே பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Because it saw awful things. ஆனால் அங்கே புறாவை அனுப்புகிறார் இரண்டாவது தடவை. The second time he sent the dove. அந்த புறா சென்று என்ன செய்கிறது, ஒரு குருத்து இலையை அப்படியாக கொத்தி வாயிலை கவ்விக்கொண்டு வருகிறதை பார்க்கிறார். We can see that the dove came back with an olive leaf. ஏனென்றால் புறா பரிசுத்தம் உள்ளது. Because the dove is holy. காகம் பரிசுத்தமுள்ள பறவை அல்ல. The crow is பரிசுத்தமுள்ள பறவை அல்ல. பரிசுத்தமுள்ள பறவை அல்ல. ஆமென். It's not a holy animal bird. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மோடு கூட அவர் அசைவாடி நம்மை வழிநடத்த விரும்பும் பொழுது, So when God has a desire to work within us, நாங்கள் தேவன் விரும்புகிறதான பரிசுத்தமானவைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம். so we have to bring whatever is righteous to the Lord. ஏனென்றால் தேவன் அவர் பரிசுத்தர். Because our Lord is holy. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அப்படித்தான் அவர் வழிநடத்துவார். If the Holy Spirit is within us, that's the way He will guide us. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். We should offer ourselves to the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒருவரையும் இந்த நாளிலே வழிநடத்துவாராக. May the Holy Spirit guide us every day. அவர் நம்மை நிரப்புவாராக. May He fill us. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொர்சப்படுங்க. ஹல்லேலூயா.
ஓரிக்காரலபா சந்தார பலபரபா ஷரபர பலபரபா ஹalleluya. ஓ ஈசன் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Oh Shaba Baba Rabba Shaka Shaka Rakala Rabba Shanda Rabba. Hallelujah. நீர் அசைவாடுகிற ஆவியானவர் அப்பா, அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அசைவாடுகிறவர் ஆண்டவரே. நீர் இதயத்திலே தங்கி ஆண்டவரை வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன ஆண்டவரை இருதயங்களுக்குள்ளாய் நீர் இப்பொழுது ஒரு புதிய ஆவியை கட்டளிடுவீராக. ஹalleluya. ஓ ரபா பாபா ஷபா பாபா ரபா பாபா ஓரிகாரலா வாஷந்தரபலவா. ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் நீர் வாசம் பண்ணுவீராக. ஹalleluya. ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவருடைய இருதயங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆவியானவருடைய அசைபாடுதலை அவர்கள் உணரும்படியாய் கர்த்தாவை நீர் அவர்களோடு இடப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆவியின் மரங்களினாலே நிரப்புவீராக. ஆவியின் கனிகளினாலே நிரப்புவீராக. அவர்கள் ஆவியிலே ஆண்டவரை பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஈசர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆராதனையை காண கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒருவேளை கர்த்தாவை ஒன்றும் இல்லாதபடி, எந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எந்த துளிரும் விடாதபடி ஆண்டவரே பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை இருந்தாலும் இன்றைக்கு இப்பொழுது நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவை துளிர்விட செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. உலர்ந்து போன இலைகள் கொட்டுப்படட்டும். ஒரு புதிய ஆண்டவரை இலையை உருவாக்குவீராக. புதிய வாழ்க்கையை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரையும் இன்றும் என்றும் என்றென்றும் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God has blessed you today. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். Do continue to join us in our events and you'll be blessed. எங்களுடைய ஜெப வேளைகள் இருக்கின்றன. நீங்கள் அவைகளிலே கலந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தேவனிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். You can join our prayer meetings and we will pray for you. If you have any prayer requests, please send them to us and we'll pray for you. ஆவியானவர் அவைகளை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். The Holy Spirit will definitely listen to you and He will answer your prayers. நன்மையும் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. May God's goodness and mercy follow you all the days of your life. ஆமென் ஆமென் ஆமென். Amen. Hallelujah.